ஷோல்டர் பெயின்ன்றது ரொம்ப காமனான பெயின். இந்த ஷோல்டர் பெயின் ஏற்படும் போது ஷர்ட் போடுறது கழட்டுறது கஷ்டமா இருக்கும், தலை வாடுறது குளிக்கும் போது கஷ்டமா இருக்கும். ஸோ வலி கூட கையோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அப்படின்னா மேலே கீழே பண்றோம் மூமெண்ட்ஸும் கம்மி ஆகுதுன்னும் போது இது ஃப்ரோசன் ஷோல்டர்னால தான். ஷோல்டர் பெயின்ன்றது லெஃப்ட் ஷோல்டர்ல ரொம்ப காமனா வரும். ஏன்னா லெஃப்ட் ஷோல்டர்ல வலி வரும்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்றது பயந்துட்டு ஒரு இசிஜி எடுத்து ஒரு டாக்டர் பாக்குறாங்க. இசிஜில நார்மலா இருக்கு சொல்லிட்டு அனுப்புறாங்க. ஆனா அவங்க ஷோல்டர் பெயின் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். சுகர் பிரச்சனை இருக்கிறவங்க இல்ல தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரோசன் ஷோல்டர்ன்றது ரொம்ப காமன். எப்படி ஒரு முட்டிலே மூட்டு தேய்மானம்ன்றது ஏற்படுதோ ஷோல்டர் ஜாயிண்ட்லயும் மூட்டு தேய்மானம்ன்றது ஏற்படலாம். நிறைய பேரு இந்த ஷோல்டர் வலி ஏற்படும் போது எங்கே ஒரு ஆபரேஷன் சொல்லிடுவாங்கன்ற பயத்துல டாக்டர் கிட்ட போவாம அவங்களே மாச கணக்குல பிசியோதெரபி எடுத்துட்டு இருப்பாங்க. பிசியோதெரபி கட்டாயமா தேவைப்படும். ஆனா பிசியோதெரபி மட்டுமே வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. இதுக்கு ஆபரேஷன் மட்டுமே தீர்வுன்றது கிடையாது. டாக்டர் கிட்ட போவாம அந்த வலியோட வாழும் போது என்ன ஆகும், உள்ளே இருக்க டேமேஜ் இன்னும் அதிகமாகி மீள முடியாத ஸ்டேஜுக்கு போய் ஆபரேஷன் தேவைப்படலாம். நீங்க எவ்வளவு சீக்கிரம் கரெக்டான டாக்டர் பார்த்து ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ நாளைக்கு ஒரு பெரிய ஆபரேஷனை நீங்க அவாய்ட் பண்ணலாம்.